ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். 17/2/2025க்கான கேரளா லாட்ரி சார்ட் கெஸ்ஸிங் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இன்றைக்கான கெஸ்ஸிங் வந்து பார்க்கலாம். ஸோ இன்றைக்கான கெஸ்ஸிங்கில் கரெக்டாக நமக்கு இந்த மாதம் ஒரு ஃபாலோவிங் நம்பர் கொடுத்துருந்தோம் சரிங்களா. அந்த 876 அப்படிங்கிற நம்பர்ஸு 10ஆம் தேதி அன்னைக்கு என்னைக்கு சொன்னீங்க அப்படின்னு கேட்காதீங்க. 10ஆம் தேதி அன்னைக்கு நான் வீடியோ சொல்லியிருந்தேன் சரிங்களா. ஸோ நிறைய பேர் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க. 3D ஃபாலோவிங் நம்பர் கேட்டிருந்தீங்க, எடுத்து கொடுத்துருந்தேன். அப்படி இருந்து நிறைய பேர் எடுத்து ட்ரை பண்ணல. ஸோ இனிமேல் கொடுக்குற ஃபாலோவிங் நம்பர்ஸ் ஆப்ஷன் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா. ஸோ அந்த பேட்டர்ன் வச்சு தான் நம்ம வந்து நெக்ஸ்ட்டு கெஸ்ஸிங்னு சொல்கிறேன் சரிங்களா. அந்த கெஸ்ஸிங் பார்த்துக்குங்க. ஸோ அந்த பேட்டர்ன் என்ன அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்க. 379 ஃபஸ்ட் டைம் அடித்து நமக்கு நெக்ஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 793 அடிச்சிருப்பாங்க சரிங்களா. ஸோ அதுலேருந்து ஒரு நாள் கேப் விட்டு இந்த 02 அடித்து கீழே நமக்கு என்ன நம்பர் இருக்கோ அந்த நம்பர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு அடுத்த கொஞ்ச நாளில் வந்து பார்த்தீங்கன்னா 416 அப்படிங்கிற நம்பர் அடிச்சிருப்பாங்க சரிங்களா. ஸோ அதே மாதிரி தான் இந்த மாதத்தில் ஒரு 213 அடித்து திரும்ப ஒரு 132 அந்த அன்னைக்கு கூட நம்ம 3D வின்னிங் கொடுத்துருந்தோம். ஸோ திரும்ப ஒரு நாள் கேப் விட்டு BC 02 கீழே இந்த 876 இருக்குது. ஸோ இந்த நம்பர் பாக்ஸ் பண்ணி வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 826 அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. 14ஆம் தேதி மட்டும் கம்பல்சரி எடுத்து ட்ரை பண்ண சொல்லியிருந்தேன் சரிங்களா. ஃபாலோவிங்கில் சொல்லியிருந்தோம். ஸோ அதிகபட்சம் யாரையும் எடுத்து ட்ரை பண்ணலன்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு என்ன அப்படிங்கிறது புரியும் சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த 641 இந்த மொத்தமாக விட்டுருங்க. இந்த ஃபஸ்ட்டு இந்த 641 அடித்தப்போ நமக்கு திரும்ப 416 அடித்தாங்க பார்த்தீங்களா. அப்போ அதுக்கு அடுத்த நாள் ரிசல்ட் வந்து பார்த்தோன்னா 4509 சரிங்களா. ஸோ இந்த நம்பர் எப்படி ஆடிருக்காங்கன்னு பாருங்கள். 4509 அப்படிங்கிற நம்பரு இங்கே ஒரு நாள் கேப் விட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 954 அப்படியே நம்ம அப்படி இருக்குது. இந்த நம்பர்ஸ் எடுத்து நமக்கு அப்படியே 4D நமக்கு ஆடிருக்காங்க சரிங்களா. ஸோ மறுபடியும் இந்த 876க்கு நமக்கு ஒரு நாள் கேப் விட்ருங்க சரிங்களா. இங்கே எப்படி நமக்கு ஒரு நாள் கேப் விட்டாங்களோ ஒரு நாள் கேப் விட்டு இந்த இடத்துல 162. ஸோ இந்த இடத்துல 2 அப்படிங்கிற நம்பர் இருக்குது சரிங்களா. 945 அப்படிங்கிற நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா டிஏவில் வச்சுருக்காங்க சரிங்களா. ஸோ அதே மாதிரி 62 நம்ம டிஏவில் வச்சிடலாம். இங்கே 90 அப்படிங்கிற நம்பர் வந்து பார்த்திங்கன்னா பிசியில் வச்சுருக்காங்க. நம்ம 12 அப்படிங்கிற நம்பர் பிசியில் வச்சுக்கலாம் சரிங்களா. 62 12 அப்படிங்கிற நம்பர் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. இன்றைக்கே நம்ம வந்து பார்த்தோன்னா 12 21 கொடுத்துருந்தோம். அது வந்து பார்த்தோன்னா பவரில் போயிடுச்சு சரிங்களா. 62 12 அப்படிங்கிற நம்பர் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். வர்றதுக்கான வாய்ப்புகள் இருப்பேன் சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு பேட்டர்ன் பாருங்கள் சொல்கிற பாருங்க. ஸோ இந்த மாதத்தில் ஒரு ரம்மி நம்பர் 132 ஆடிருந்தாங்க சரிங்களா. இந்த 132 அப்படிங்கிற நம்பர் ரம்மி நம்பரு. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த 1876 பாருங்கள். இதுவும் ரம்மி நம்பர் தான். இந்த 7132ல் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த 2க்கு பவர் 7. ஸோ 1876க்கு பாருங்கள் 6க்கு பவர் 1 இந்த மாதிரி நமக்கு ஆனப்போ அதுக்கு அடுத்த ரிசல்ட் வந்து பார்த்தோன்னா 299 சரிங்களா. ஸோ இங்கே ஏற்கனவே இங்கே அடித்த நம்பர்ஸ்லேருந்தே நமக்கு வந்து பார்த்தோன்னா 4 டிஜிட் நம்பர் வந்து பார்த்தோன்னா எடுத்து அடிச்சிட்டாங்க. 6092லேருந்து நமக்கு வந்து பார்த்தோன்னா 4 டிஜிட் நம்பர் வந்து பார்த்தோன்னா வந்துருந்துச்சு சரிங்களா. ஸோ அதே மாதிரி இப்போது இந்த 4997லேருந்தே நாளைக்கு நமக்கு 4 டிஜிட் நம்பர்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது சரிங்களா. இப்போ இன்னொரு கணிப்பு ஒன்று சொல்லிடுறேன் பார்த்துங்க. இந்த 2 அப்படிங்கிற நம்பர்ஸை பாருங்கள். 32 அப்படின்னு சொல்லி க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் இந்த 8 அப்படிங்கிற நம்பரை 38ன்னு சொல்லி க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் இந்த 7ன்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. நாளைக்கு ஒரு 7ல் வர்றதுக்கு 7 அப்படிங்கிற நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 7 அடுத்த 8 9 சரிங்களா. அதாவது 7 8 9 அப்படிங்கிற நம்பரில் இதில் நமக்கு 7 9 நமக்கு வச்சுட்டு ஃபஸ்ட்டு 8 வச்சுட்டு அடுத்து 7 9 அடிச்சிருப்பாங்க சரிங்களா. இப்போ நமக்கு வந்து பார்த்தோன்னா 7 6 அப்படிங்கிற நம்பர் இருக்குது. இது கேப்பில் நமக்கு ஒரு 5 அப்படிங்கிற நம்பர் கூட நமக்கு வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது சரிங்களா. ஸோ அடுத்தது நம்பர்ஸாக தான் வந்து இருக்குது சரிங்களா. ஸோ இதில் இந்த 1876க்கு நமக்கு இங்கே என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா 92 எடுத்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் 92 எடுத்து நமக்கு இந்த இடத்துல ஏபியில் வச்சு ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க சரிங்களா. ஸோ அதே மாதிரி இன்னொரு பேட்டர்ன் படி இந்த 416 இங்கே அடிச்சிருந்தாங்க பார்த்தீங்களா. இங்கேருந்து இந்த 50 அப்படிங்கிற நம்பர் தான் இந்த இடத்துல நமக்கு ஏபி அடிச்சிருப்பாங்க. அதே மாதிரி இந்த 97 எடுத்து இந்த இடத்துல அடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஏன்னா இங்கே 876க்கு மேலே இந்த 97க்கு இங்கே 97 வரலாம். இந்த 631 அடித்தப்போ இந்த 876க்கு எப்படி 641க்கு இங்கே அடித்து முடித்தாங்க. அதே மாதிரி 876க்கு இங்கே அடிச்சிட்டாங்க. இதுக்கு மறுநாள் இங்கே உள்ள 50 எடுத்து இந்த இடத்துல 50ன்னு சொல்லி அடிச்சிருப்பாங்க. அப்போ இங்கே உள்ள 97 எடுத்து இங்கே 97 அடித்தாங்கன்னா அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா. அதே மாதிரி இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இங்கே உள்ள 92 எடுத்து நமக்கு இந்த இடத்துல 29 சொல்லி மாற்றி அடிச்சிருப்பாங்க சரிங்களா. அப்போ இந்த 0 மட்டும் விட்டுட்டு மீதி நம்பர்ஸ்லாம் நமக்கு டபுள்ஸாக மாற்றிட்டாங்க சரிங்களா. இப்போது நம்ம அதே மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா 97 இங்கே வச்சிட்டோம் சரிங்களா. 977
ஸோ இங்கே எப்படி நமக்கு 6 அப்படியே நமக்கு வச்சாங்களோ அதே மாதிரி நம்ம இங்கே உள்ள 4 அப்படிங்கிற நம்பரை நம்ம அப்படியே வச்சுக்கலாம் சரிங்களா. 49 77 அப்படிங்கிற நம்பர் வர்றதுக்கான நல்ல ஒரு சான்ஸ் வந்து இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. 49 77 அப்படிங்கிற நம்பர் வர்றதுக்கு அதிகமான சான்ஸ் இருக்குது. ஸோ அது இல்லாமல் இன்றைக்கி ஒரு பேட்டர்ன் சொல்லியிருப்பேன், பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ என்ன அப்படிங்கிறத சொல்கிறேன் பார்த்துக்குங்க. இங்கே கரெக்டாக ஒரு 48 அடித்து 12 அப்படிங்கிற நம்பர் அடிக்கிறாங்கன்னு சொல்லியிருந்தேன் சரிங்களா. 48 அடித்து ஒரு 12 அப்படிங்கிற நம்பர் அடிக்கிறேன்னு சொல்லியிருந்தேன். 2 நாள் கேப் விட்டு சரிங்களா. 2 நாள் கேப் விட்டு 12 அப்படிங்கிற நம்பர் அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி தான் இன்றைக்கி வந்து பார்த்தா 48 அடித்து 2 நாள் கேப் விட்டு 12 அப்படிங்கிற நம்பர் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ இப்போ வந்து பார்த்தோன்னா நமக்கு 12க்கு பவரை 76ன்னு சொல்லி அடிச்சிட்டாங்க சரிங்களா. இப்போ இந்த 12 அடிக்கிறப்ப அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 299 டபுள்ஸு. இந்த 612க்கும் அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா டபுள்ஸு. ஸோ அந்த கணக்குப்படி வந்து பார்த்தீங்கன்னா இந்த 870 இந்த 12ன்னே வச்சுக்கோங்க, 76ங்கிறது பவரில் தான் வச்சுருக்காங்க. அப்போ அந்த கணக்குப்படி பார்த்தோம்னா நாளைக்கு டபுள்ஸ் வர்றதுக்கு அதிகமாக சான்ஸ் இருக்குது. வந்துச்சு அப்படின்னா இந்த 49 77 அப்படிங்கிற நம்பர் தான் நமக்கு வர்றதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. அதிகமாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா. ஸோ கண்டிப்பாக வந்து 49 77 அப்படிங்கிற நம்பரை எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா. ஸோ இந்த நம்பர்ஸ் தான் எனக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது சரிங்களா. ஃபஸ்ட்டு சொன்ன நம்பர் ஒரு சப்போர்ட் கார் நம்பர் தான் சரிங்களா. அந்த நம்பர்ஸும் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா. இந்த 49 77 அப்படிங்கிறது என்னோடய கணிப்பில் ஸ்ட்ராங்காக இருக்குது. அந்த நம்பர்ஸை கம்பல்சரி எல்லாருமே எடுத்து ட்ரை பண்ணுங்கள். என்னால் ஒரு நம்பர்ஸாக எடுத்து ட்ரை பண்ண முடியும்னு நினைக்கிறவங்க அந்த 49 77 அப்படிங்கிற நம்பரை கம்பல்சரி மிஸ் பண்ணாமல் எடுத்து ட்ரை பண்ணுங்கள் சரிங்களா. ஸோ 49 77 எடுத்து ட்ரை பண்ணாலும் இந்த ஒரு பேட்டர்னில் இந்த நம்பர்ஸ் லாஸ்ட்டாக முடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா. இங்கே நமக்கு பார்த்திங்கன்னா தெரியும் 9 அப்படி நம்பர் அடிச்சிருக்காங்க சரிங்களா. ஸோ மறுபடியும் ஒரு 9 நம்ம கிராஸாக 9ன்னு சொல்லி அடிக்கும்போது நமக்கு 3 டிஜிட் நம்பர்ஸே வந்து பார்த்தோன்னா வந்திருக்கு சரிங்களா. இங்கே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு 398க்கு 398 நமக்கு இந்த இடத்துலேயே நமக்கு வந்து பார்த்தோன்னா 99க்கு 98 அப்படியே இருக்குது சரிங்களா. அடுத்து நமக்கு 99க்கு பாருங்கள், அதாவது 99 கேசிங் வச்சு தான் சொல்கிறேன். போன மாதம் 99 சொல்லி அடிக்கும் பொழுது 299 அப்படியே அடிச்சிருப்பாங்க. மேலே உள்ள பி போர்டு மட்டும் எடுத்துகிட்டு நமக்கு 299 3D பாஸு. அடுத்து இப்போ இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா இந்த 99 அடிக்கும்போது மேலே உள்ள 3 அப்படிங்கிற நம்பர் எடுத்துகிட்டு இந்த 98 நமக்கு அப்படியே பாஸு சரிங்களா. ஃபஸ்ட்டு ஏபி நம்பர் எடுத்திருப்பாங்க. அடுத்து வந்து பார்த்தோன்னா ஏசி நம்பர் சரிங்களா. ஏசி அல்லது பிசி எது வேணாலும் நம்ம வச்சுக்கலாம் சரிங்களா. பிசி நம்ம வச்சுக்கலாம் சரிங்களா. 398 அப்படிங்கிற நம்பர் அடிச்சிட்டாங்க. அப்போது இந்த 929க்கு இங்கே பி போர்டு 1 அப்படிங்கிற ஒரு நம்பர் கண்டிப்பாக நமக்கு வரணும் சரிங்களா. அப்போது 199 அல்லது 912 சாரி 912 சரிங்களா. 199 912 அப்படிங்கிற நம்பரு கம்பல்சரி ஒரு பாக்ஸில் வந்து எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த நம்பர் வந்துச்சுன்னா 4 இங்கே நமக்கு கணிப்புப்படி வந்து பார்த்திங்கன்னா இந்த 99 எடுத்து நமக்கு பிசி வச்சுட்டாங்க சரிங்களா. இங்கே ஏபி நம்பர் எடுத்து நமக்கு பிசி வச்சுட்டாங்க, அதாவது ஏபி அண்டு பிசி சரிங்களா. இப்போ நமக்கு இதில் நம்ம ஏசின்னு வச்சுக்கிட்டோம்னா, ஸோ இதில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஏசின்னு வச்சுக்கிட்டோம்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 98 சரிங்களா. பிசி நம்பர் எடுத்து நமக்கு பிசியை வச்சுருக்க மாட்டாங்க, அதனால் நம்ம ஏசின்னு வச்சுக்கலாம் சரிங்களா. ஏசி எடுத்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பிசியில் வச்சுட்டாங்க சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு நமக்கு ஏபி ஏசி இப்போது மறுபடியும் பிசி எடுத்து நமக்கு பிசி அப்படியே வச்சாங்கன்னா 29 சரிங்களா. இந்த 1 அப்படிங்கிற நம்பர் இங்கே வச்சுக்கலாம். 41 29 அப்படிங்கிற நம்பர் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது சரிங்களா. ஸோ இந்த நம்பர் கம்பல்சரி எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள், வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.